வணக்கம். காந்தராஜுக்கு என்னாச்சு? டாக்டர் காந்தராஜுக்கு என்னாச்சு? டாக்டர் காந்தராஜ் அவர்கள் ராசாராம் அவருடைய சகோதரர். திரைத்துறையில நிறைய அனுபவங்கள் கொண்டவர். பக்கத்திலேயே சேலத்தில் அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே மாடர்ன் தேட்டர்ஸ்லாம் இருந்தது. நிறைய நடிகர்கள் நடிகைகள் எல்லாமே பழக்கத்தில் உண்டு, தொடர்புல இருக்கிறவங்க. அந்த காலத்திலிருந்து அப்படி ஒரு செல்வாக்கு நிறைந்தவர் தான். ஆனா அவர்கிட்ட கேட்கிற கேள்விகள் எல்லாமே அதாவது பரபரப்பை கிளப்புகிற விதமாவே இருக்கு. ஒருத்தருடைய பாசிட்டிவான விஷயத்த வாங்கிறது தான் முக்கியமான விஷயம்னு ஏன் இவங்களுக்கு தோண மாட்டேங்குது மீடியாக்களுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. நான் இந்து தமிழ் திசையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பாரதி தமிழன் சாரும் என்னுடைய நண்பன் அரவிந்தனும் ராம்ஜி சார் பழைய படங்கள், பழைய நடிகர்கள், பழைய இயக்குனர்கள் அப்படின்னு பல விஷயங்களை அவர் அடிச்சு நவுத்துறார். சார் பிரமாதமா எழுதிட்டு இருக்கிறாரு. அப்பவே அப்படி கதை அப்படின்ட்டு நிறைய படங்கள், சாரதா மாதிரியான படங்களெல்லாம் எழுதுறாரு, ஏஎல்எஸ் பற்றிலாம் எழுதுறாரு. அவரை ஏன் அப்படி பழைய நடிகர்களை இயக்குனர்களை பேட்டி எடுக்கிறதுக்கு இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னப்ப பாரதி தமிழன் சார் ஓகே அப்படிங்கிறாரு. அரவிந்தன் தான் அந்த ஐடியாவை கொடுக்குறான். ரீவைண்ட் வித் ராம்ஜி அப்படிங்கிற டைட்டிலையும் என்னுடைய நண்பன் அரவிந்தன் தான் சொன்னான். அசோகன் சார் எடிட்டர், எங்களுக்கெல்லாம் எடிட்டர் அசோகன் சார், அவர் இந்த டைட்டிலையும் ஒத்துக்கிட்டாரு. அதுவே பெரிய விஷயம். இப்படி எந்த ஒரு சேனல்லையாவது அப்படி ஒரு பேரோட வருமானது பெரிய விஷயம்தான். என்னுடைய பெயர்லேயே ரீவைண்ட் வித் ராம்ஜி அப்படிங்கிற பேர்லேயே ஹிந்துவில் வந்தப்ப நான் எடுத்துக்கிட்ட ஒரு சங்கல்பம், ஒரு முடிவு என்ன அப்படின்னாக்க, பேட்டி கொடுக்க வந்திருக்கிற அந்த செலிபிரிட்டிகிட்ட, அந்த பிரபலத்துக்கிட்ட ஒரு சங்கடமான கேள்வியை கூட கேட்கக்கூடாது அப்படிங்கிறத நான் உறுதி எடுத்துக்கிட்டேன் நான். ஆனாலும் கூட அந்த பேட்டிகள் பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டுமே விதைத்தன அப்படிங்கிறது தான் நிஜம். இன்னைக்கும் நீங்க ஹிந்துல யூடியூப்ல போய் ரீவைண்ட் வித் ராம்ஜி அப்படிங்கிற தலைப்புல வந்திருக்கிற அந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேரை நான் பேட்டி எடுத்திருக்கிறேன். யாரையும் முனையளவும் கூட காயப்படுத்தினதில்லை, கேள்வி கேட்டதில்லை, கிசு கிசுவை ஊதி பெருசாக்குனது கிடையாது. ஏன் அப்படி, ஏன் இப்படி, அந்த ஷூட்டிங்ல அவங்களுக்கு இவங்களுக்கு இப்படி நடந்துச்சாமே, இந்த ஷூட்டிங்ல இவங்களுக்கு அவங்களுக்கு இப்படியாமே, அந்த நடிகர் அப்படியாமே, இந்த நடிகர் உங்ககிட்ட எப்படி பழகினார் இப்படின்னு நான் எதையுமே கேட்டதே கிடையாது. ஒரு பாசிட்டிவ் பக்கங்களை மட்டுமே தான் நான் இதுவரைக்க பேட்டி எடுத்திருக்கேன். அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களுக்கு மட்டுமே தான் பல லட்சக்கணக்கான வகையில் அந்த வீடியோக்கள் போய் மிகப்பெரிய ரெவின்யூவை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இன்னைக்கும் ஹிந்து நிர்வாகத்திலையா இருக்கட்டும், என்னுடைய இனிய நண்பர் பாரதி தமிழன் அவர்களா இருக்கட்டும், அந்த வீடியோக்கள் எவ்வளவு மானிட்டைசேஷன், எவ்வளவு லாபத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத அவங்க கணக்கு பார்த்தாலே தெரியும். ஏன்னா அவங்க கிட்ட நிறைய உங்க வீடியோ நல்லா போயிட்டு இருக்கு ராம்ஜி சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு போடுகிற ப்ரமோவே கூட 15,000, 38,000, 45,000 தாண்டி ப்ரமோவே போயிருக்கு. எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னாக்க, இதுல என்ன பெருமை, சட்டையில என்ன பூனை, இதுல என்ன பெருமை அப்படின்னு தெலுங்குல கேட்கிற மாதிரி இதெல்லாம் நான் பெருமைக்காக சொல்லலை. சமீபங்கள்ல ஏதாவது ஒரு வீடியோ பரபரப்பா போகணும், பல லட்சங்கள் வியூஸ் போகணும் அப்படின்னாக்க டக்கு 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 டக்கு, ஹலோ காந்தராஜ் சார், நாங்கள் இந்த சேனல்லேருந்து பேசுகிறோம் சார், பேட்டி வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டு அவர்கிட்ட ஒரு பேட்டியை வாங்கி ஒரு 20 நிமிஷம் பேட்டியில் ஒரு 4-5 நடிகர்களை பற்றி 4-5 நடிகைகளை பற்றி கசம்சான்லாம் பேச வச்சு கேட்டு புடுங்கி அதை தம்ப்நெயிலா போட்டு, சாவித்திரியின் வாழ்வில் இப்படியா, கேஆர்ஜியாவுக்கு நடந்தது இப்படிப்பட்ட கொடுமை, அப்படியாக்கு இப்படியாக்குன்னு இவங்க என்னன்னு, இதெல்லாம் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், உடனே இப்படியா அப்படின்னு கேட்டுறாதீங்க. இப்படியான விஷயங்களை பரப்பி விட்டு ஒரு 4 நாள் நான் போட்ட முதல் நாளே 80,000 வியூஸை தாண்டிடுது, 2வது நாளே 2 லட்சம் வியூஸை தாண்டிடுது, 5வது நாளே 10 லட்சம் வியூஸை தாண்டி அந்த விஷயம் பரபரப்பாகி அதை ஷார்ட்ஸ் ஆக்கி அதை போட்டு அதுலேயும் காசு சம்பாதிச்சு இதில் காந்தராஜுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுப்பாங்க போல இருக்கு. பாக்கியெல்லாம் அந்த சேனல் பரபரப்புக்கு, சேனல் வெற்றிக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. எப்பயோ செத்து போனவங்களுடைய டைரியை படிக்கிறது எவ்வளவு பேத்தலான விஷயமோ அது எதுக்கு சமம் அப்படின்னு சொன்னாக்க, எப்பயோ இறந்து போனவங்களுடைய அந்த பிணத்தை நோண்டி பார்க்கறதும் அப்படித்தான். இறந்து போனவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய அந்தரங்கம், அதுக்குள்ளாரெல்லாம் நாம நுழையறதுக்கு அதிகாரத்தை யார் கொடுத்தது? இப்போ காந்தராஜ் கூட காந்தராஜை பற்றி விசாரித்து காந்தராஜ் சாரை பற்றி ஒரு 10 விஷயங்கள் அவுத்து விடுறதுக்கு நம்மளால முடியாதா?
இப்போ சேலம் அவர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னா சேலம், இங்கே மருத்துவமனையில் அவர் பணியாற்றி இருக்கிறாருன்னா அங்கே, இங்கே படங்களில் சில படங்களில் நடிச்சிருக்கிறாருன்னா அங்கே அப்படின்னு ஒரு 4 நாள் டைம் கொடுத்தா காந்தராஜ் சார் பற்றி அவருடைய முதுகுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்திருக்குங்கிற விஷயத்த நாம பிடிச்சி வாங்கிட முடியாதா? அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட முடியாதா? இங்க நம்ம ஒரு ஒரு மைக்க இப்படி சொருகிட்டாக்க நாம ஏதோ நீதிபதிகளாவே மாறிடுறோம் நம்ம. ஆனா நாமளும் ஏதோ ஒரு வகையில குற்றவாளி தான், நாமளும் ஏதோ ஒரு வகையில வக்கீல் தான் அப்படிங்கிறத நாம ஏன் புரிஞ்சுக்கல? இங்க காந்தராஜிகளுக்கு ஏன் இப்போ ஊக்குவிப்பு கொடுக்குறோம்? அப்படி ஒரு பரபரப்பை கிளப்பி தான் நம்ம காசு சம்பாதிக்கணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பைல்வான் ரங்கநாதன் என்னடானாக்கா அவர் ஒரு பக்கம் கண்ணா புண்ணான்னு பொம்பளைங்களை நடிகைகளை அப்படி பேசிட்டு இருக்கிறாரு. இவர் என்னடானாக்கா அந்த காலத்து நடிகைகளை அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு கண்ணா புண்ணான்னு பேசிட்டு இருக்கிறாருனாக்கா நம்ம தமிழ் சினிமாவுக்கு என்னதான் ஆச்சு? இந்த தமிழ் சினிமாவுக்கு ஒரு இப்படியாக பொய் பரப்புரைகளை செய்துட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுங்கிறத யாரு கண்டுக்கிறது? இன்னைக்கு இவர் இருந்திருந்தா அதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்றதுனாக்க, இன்னைக்கு கலைஞரோ ஜெயலலிதாவோ இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? இன்னைக்கு எம்ஜிஆர் இருந்திருந்தா இப்படியெல்லாம் யாராவது பேசியிருப்பாங்களா? இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருந்தாக்க இதெல்லாம் நடந்திருக்குமா? இப்படிலாம் பேச விட்டுருப்பாரா? இப்படியாக பல கேள்விகளை என்னுடைய நண்பர்கள் என்கிட்ட கேட்குறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்ற நீனு அப்படின்னு கேட்குறாங்க. அது நியாயம்னு படுது எனக்கு. இல்லை, ஒரு விஜயகாந்த் மாதிரி ஒரு ஆளுமை இந்நேரம் கேட்டிருப்பாங்களா மாட்டாங்களா? எதை வச்சுக்கிட்டுன்னு இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போய் கலை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அங்க ஒருத்தங்க பணம் தரேன்னு சொல்லி அந்த பணத்தை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லா நடிகர்களையும் அனுப்பிச்சிட்டு 4 நாள் அங்கேயே தவம் இருந்து ஒரு கட்டத்துல கெஞ்சி புண்ணியம் இல்லை, அமைதியா இருக்கிறதுல பலன் இல்லைன்னு சொல்லி அடிச்சு தூக்கி அப்படியே நிப்பாட்டி இருக்காரு விஜயகாந்த் சார் கேப்டன். அப்பேற்பட்ட கேப்டன் இன்னைக்கு காந்தராஜிகளும் சின்மயிகளும் சுசித்ராக்களும் இஷ்டத்துக்கு பேசினா விட்டுருவாரு அவரு? அதுக்காக அப்படியே அடிச்சு காந்தராஜ் அப்படியே தூக்கி நிப்பாட்டுங்கன்னு சொல்ல வரல நானு. அந்த ஆளுமை பண்பு இருக்குல்ல பாருங்க, ஆளுமை பண்பு, பண்பு ஆளுமை ரெண்டுமே எப்படிப்பட்டதான விஷயமா இருக்கு பாருங்க. ஆளுமை இருக்கும், அதே சமயத்துல பண்பாவும் இந்த விஷயத்தை அணுகணும். காந்தராஜ் ஏன் திடீர்னு வந்தாரு? காந்தராஜ் யார் இப்படி ஹிட் ஆக்கி விட்டது? காந்தராஜ் அவரு எல்லா சேனல்களுக்கும் அவர் வர்றாரு, எல்லா சேனல்களுக்கும் பேட்டி கொடுக்குறாரு. அவர் டாக்டர் தொழில இருந்து எவ்வளவு சம்பாதிச்சாரோ அதை விட கடந்த 2 வருடங்கள்ல காந்தராஜ் அவர்கள் அவ்வளவு சம்பாதிச்சிருப்பார் போல இருக்கு. டாக்டர் தொழில இருந்து அவருக்கு எவ்வளவு பிரபலம் கிடைச்சதோ, அவங்க அண்ணன் அவங்க சகோதரர் கட்சியில இருந்தப்ப எவ்வளவு பிரபலமானாரோ அதை விட பல மடங்கு இந்த 2 வருட காலத்துல இந்த யூடியூப் புண்ணியத்துல அவர் பிரபலம் ஆயிட்டார். ஆனா இஷ்டத்துக்கு சொல்றது, இல்லாதது பொல்லாததை எல்லாம் சொல்றது. அன்னைக்கு நடந்த ஒரு அறையில நடந்த ஒரு சின்ன ரூம்ல நடந்த ஒரு விஷயத்த இங்க பகிரங்கப்படுத்துறது. உங்க வீட்டுல நடந்த ஒரு பஞ்சாயத்தை இப்ப சொல்லி என்ன ஆக போகுது? கடந்த 30-40 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு பஞ்சாயத்து உங்க வீட்டுல நடந்திருக்கு. அது ஒரு நடிகருக்கும் நடிகைக்கும், அது ஒரு நடிகைக்கும் தயாரிப்பாளருக்கும், அது ஒரு நடிகைக்கும் டைரக்டருக்கும், எப்படி வேணாலும் வச்சு அதை இப்ப நீங்க பட்டவர்த்தனமா சொல்றீங்களே, உங்களுக்கு ஒரு மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்கா? உங்களுக்கு ஒரு அனுபவ முதிர்ச்சிங்கிறதே கிடையாதா? நீங்க எப்படி அந்த உண்மையை, நீங்க அங்க நடந்திருக்கிற ஒரு உண்மையை நீங்க எப்படி வெளிச்சம் போட்டு காட்டலாம்? அப்படி கொடுக்கறதுக்கு, அதை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு உண்டான அருகதையோ உரிமையோ காந்தராஜுக்கு யார் கொடுத்தது? ஒரு லட்சமா இப்படி வருது, வியூஸ் வள்ளிட்டு போகுது, காசு கரைச்சிட்டே இருக்குன்றதுனால முதல்ல இந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு எப்படி சென்சார் தேவைன்னு நம்ம எல்லாம் ஆதங்கப்பட்டு இருக்கோமோ அது போல யூடியூப்க்கும் இது மாதிரியான சட்டங்கள்லாம் கொண்டு வரப்படணும். அப்படியான சட்டங்கள் கொண்டு வரதான் இஷ்டத்துக்கு பேசி இவங்களாவே, எனக்கு தெரிந்து கடந்த தேர்தலில் இவங்க ஜெயிப்பாங்க, பக்கத்துல ஒருத்தர் சொல்றாரு இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு. இல்ல, நான் பார்த்த வரைக்கும் இவங்க தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. அதனால அதிமுக தான் ஜெயிக்குதுன்னு போட்டுக்கோங்க. நான் பார்த்த வரையில இவங்க தான் இருக்குன்னு போட்டிருக்கு, பாமக ஜெயிக்குன்னு போட்டுக்கோங்க இப்படின்னு பேசினவர்களை பத்தி எல்லாம் நான் அந்த வீடியோல பார்த்து இன்னைக்கு அது எல்லாமே மாறிடுச்சு. தேர்தல் நிலவரங்கள்ங்கிறது எல்லாமே நமக்கு கண்கூடான விஷயங்கள் தான்.
ஆக எதுவா இருந்தாலும் சரி, நீ சொன்னதுபடி நடக்கலையே அப்படின்னு நம்ம கேள்வியே கேட்க முடியாத இடத்துல நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நமக்கு இன்னைக்கு காலையில ஒரு விஷயத்த பரபரப்பா பேசிட்டு அதனுடைய சுவடு மறையறதுக்கு முன்னாடியே அடுத்த ஒரு செய்தி வந்தாக்கா அதுல நோக்கி நம்ம தாவிடுறோம். நம்ம இப்படியான புத்தி தான் நமக்குள்ளார இருக்கு. அப்படிதான் அந்த சேனல்கள் எல்லாமே, யூடியூப்கள் எல்லாமே ஜெயிச்சிட்டு இருக்கு. காந்தராஜுகள் எல்லாருக்குமே நல்லபடியான வரவேற்பும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. காந்தராஜ் வீடியோவை பார்க்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடணும். சுசித்ரா என்ன வேணாலும் பெதட்டிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். தவிர தமிழ் சினிமா இதெல்லாம் கொஞ்சம் கடிவாளம் போட்டு நிறுத்தம். இஷ்டத்துக்கு அவதூறு பரப்புவதே கூடாது. இறந்தவர் குறித்து அவதூறு பரப்புவதுங்கிறது கூடவே கூடாது. இன்னைக்கு உயிரோட இருக்கிறவங்களை பத்தி பேசி அவங்கள்ட்ட நீ வழக்கு போடு, இல்ல அவங்கள பத்தி அவங்க சொல்லுவாங்கல்ல ஒரு பதில். ஏன் இதே பைல்வான் ரங்கநாதனை எய்தாப்புல உட்காந்துட்டு கிழின்னு கிழிச்ச நடிகையை பத்தி நமக்கு தெரியும் தானே. அந்த நடிகை கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் அவள்கிட்ட பைல்வான்கிட்ட பதிலே இல்லைல்ல. ஒரு பைல்வான் ஒல்லிக்கு ஓமக்குச்சி நரசிம்மன் ரேஞ்சிக்கு சுருங்கி போனார்ல அந்த சமயத்துல. இதையும் நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். அதனால காந்தராஜ் இனிமேலாவது தன்னுடைய வயது முதிர்வின் காரணமாகவும் அனுபவ முதிர்ச்சியை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம், கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது, ஆரோக்கியமானது. வணக்கம்.